சற்று முன் திமுகவுக்கு நீதிமன்றம் இறக்கிய இடி இனி தப்பிக்க முடியாது. தலையில் கை வைத்த ஸ்டாலின். அமைச்சர் நேரு ஊழல் விவகாரத்தில் நீதிமன்றம் அதிரடியான தீர்ப்பை வழங்கி திமுக கூட்டத்திற்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அமைச்சர் KN நேருவின் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையின் பொறியாளர்கள் நியமனங்களில் முறைகேடுகள் நடந்திருப்பதாக கடந்த 4 மாதம் முன்பு தமிழக காவல்துறை தலைவர் DGPக்கு அமலாக்கத்துறை கடிதம் அனுப்பியிருந்தது. அந்த கடிதம் மீது எந்த ஒரு புகாரும் பதியவில்லை. இதையடுத்து நீதிமன்றத்தில் 2 மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டது. முன்னதாக திமுக அமைச்சர் KN நேரு 1020 கோடி ரூபாய் வரை ஊழல் செய்ததாக குற்றம் சாட்டி வழக்கு பதிவு செய்ய கோரி அமலாக்கத்துறை தமிழக DGPக்கு 2 முறை அமலாக்கத்துறை கடிதம் அனுப்பியது. அமலாக்கத்துறை அனுப்பிய ஆதாரங்களின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யுமாறு அதிமுக MP என்பதுரை தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு ஏற்கனவே புகார் அளித்திருந்தார். இந்த சூழலில் அமலாக்கத்துறை புகாரை அடிப்படையாக வைத்து உடனடியாக அமைச்சர் நேரு மீது வழக்கு பதிவு செய்யுமாறு லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு உத்தரவிடக் கோரி என்பதுரை சென்னை ஐகோர்ட்டில் மனு ஒன்றை கடந்த மாதம் தாக்கல் செய்தார். அதில் ஊழல் எப்படி நிகழ்ந்தது என்பது தொடர்பாக அமலாக்கத்துறை தெளிவாக கூறியுள்ளதாம். இதன் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என புகார் அளித்தும் லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்யவில்லை என மனுவில் குற்றம் சாட்டியிருந்தார். எனவே அமைச்சர் KN நேரு மீது வழக்கு பதிவு செய்து நியாயமான முறையில் குறிப்பிட்ட காலத்திற்குள் விசாரணை நடத்தி முடிக்க உத்தரவிட வேண்டும் என்றும் மனுவில் கோரிக்கை வைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த மனு தொடர்பான வழக்கு விசாரணை சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று நடைபெற்றது. அப்போது ஆரம்பகட்ட விசாரணை நடைபெற்று வருவதாக உயர்நீதிமன்றத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை தெரிவித்த நிலையில் அமைச்சர் KN நேரு மீது வழக்கு பதிவு செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதன்படி அமலாக்கத்துறை அளித்துள்ள ஆதாரங்கள் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் நேரத்தில் கிளம்பியுள்ள இந்த விவகாரம் திமுகவுக்கும் அமைச்சர் நேருவுக்கும் பெரும் தலைவலியாக இருக்கும் என்று கருதப்படுகிறது. அமைச்சர் நேரு திமுகவின் மூத்த தலைவராக உள்ள நிலையில் அவருக்கு இது தனிப்பட்ட சிக்கல் மட்டுமில்லை, மொத்த திமுகவுக்கும் சிக்கல் என்றே கூறப்படுகிறது. வரும் நாட்களில் அமலாக்கத்துறை களத்தில் இறங்கி கோபாலபுரம் நோக்கி சென்றால் கூட ஆச்சரியப்படுவதற்கு இல்லை என்று அரசியல் வல்லுநர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர்.